வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன், நம்மளை தூக்கி விடுறவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க, இவங்க தான் நமக்கு நல்லவன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரகம்னா உங்களுக்கு சனி பகவான் தான். அந்த சனிவனுடைய பயிற்சி இந்த 2025 நடக்கப்போது. அதன் மூலமாக உங்களுக்கு வேலையிலும் தொழிலும் கிடைக்கப் போகிற மாபெரும் வெற்றியையும் மற்றும் சனி பயிற்சி பலங்கள் விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம பதிக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசியில் எப்பொழுதுமே உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான். எல்லா ராசியினருக்கும் சனிவான் எப்படியோ தெரியாது, ஆனால் துலாம் ராசிக்கு மட்டும் சனிவான் அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அந்த ராசியில் தான் அவர் உச்சமடைகிறார். துலாமிற்கு 4ஆம் இடம் மகரத்திற்கும் 5ஆம் இடம் கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இப்போ கும்பத்தில் தான் இருக்கார். மார்ச் 29 பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போகிறாரு. ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் பயணிக்கக்கூடியவர். அப்படி பார்க்கும்போது 30 வருடங்கள் கழித்து தான் இப்போ மீன ராசிக்குள்ளே மீண்டும் நுழைய போகிறாரு. மீனம் என்பது உங்களுடைய துலாமிற்கு 6ஆம் வீடு. எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடே அந்த மீன ராசி தான். அந்த வீட்டில் சனிவான் போய் அமர்ந்து அதை அழிக்கப் போகிறார், கட்டுப்படுத்தப் போகிறார். ஆமாங்க, எதிரியே இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? கடன் இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? நோய் இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் இல்லையா? எதிரியோடும் கடனோடும் நோயோடும் இந்த மூணில் ஏதாவது உன்னோட தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மூன்றும் கட்டுப்படுத்தப்பட்டால் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. 6இல் போய் அமரக்கூடிய சனி, அங்கே ஏற்கனவே ராகுவான் அமர்ந்திருக்கிறாரு, சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறாரு. மேலும் அந்த 6ஆம் வீட்டுக்குரிய குருவான் ரிஷபத்தில், உங்களுடைய துலாமிற்கு 8ஆம் இடம் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு நேரம் மிகப்பெரிய நல்ல நேரம் உங்களுக்கு. அதனால் பழைய கடன் தீரும், எதிரிகள் அழிந்து போவார்கள், நோய் பிரச்சனை தீரும். இதில் முக்கியமாக இந்த 6ஆம் வீடு வேலையும் குறிப்பது. அதனால் வேலை வாய்ப்பில் கூடுதல் பொறுப்புகளும் பதவியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பொறுப்புகளோடு சேர்ந்து ப்ரொமோஷன் சம்பள ஒரு நிச்சயம் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலைப்போல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அதனால் பலன் உண்டு. சரிங்களா? அதேபோல் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். தொழில் ரீதியான போட்டிகள் அகலும், தொழில் ரீதியான துரோகிகள் விலகுவார்கள். நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளி மாதிரி இறங்கி பார்த்து சில வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் அதன் மூலமாக வெற்றியும் லாபம் நிச்சயமான முறையில் உண்டு. இப்போது 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம், அதாவது மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 6ல் இருக்கார். அப்போது கார், வண்டி, வாகனம், வீடு, சொத்து, நிலம் போன்ற விஷயத்தை கடன் வாங்கியாவது செய்யணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வருவீங்க. ஆனால் அது கவலைப்படாதீங்க, பெரிய அளவு உங்களுக்கு பாதிக்காது. அதனால் கௌரவமும் உங்களுடைய பெயர் புகழும் உங்களுடைய கடமையும் முடியும். சரிங்களா? அதன் மூலமாக நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு. மேலும் காதல் விஷயத்தில் திடீர் திருமண யோகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தவறான காதல் திருந்தி மாறுவதற்கும் மற்றும் அதன் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு. படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும்போதே வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதுக்கும் வேலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கண்ணீர் துடைக்கும் காலனாக இந்த சனிவான் உங்களுக்கு இருக்க போகிறாரு. ஆமாங்க, இந்த 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய சனி 2.5 வருடங்கள் அங்கே இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு வேரூன்றி இருக்கக்கூடிய எதிரிகள், மறைந்திருக்கக்கூடிய துரோகிகள், நோய் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இவை அனைத்தையும் குறைப்பார் நிச்சயமான முறையில். சரிங்களா? இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திங்க. மேலும் சனி பார்வை, சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வையாக 8ஆம் இடம் ரிஷபத்தை அவர் பார்க்குறாரு. அதனால் வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனை குறையும். 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு. உங்களுடைய துலாமிற்கு அது 12ஆம் வீடு. விரைய செலவுகள் உங்களுக்கு குறையுது. தேவையில்லாத பயணங்கள் உங்களுக்கு தீருது. மாமியார் வீட்டு பிரச்சனை தீரும். அடுத்து 10ஆம் பார்வையை தனுசை பார்க்குறாரு. உங்களுடைய துலாமிற்கு அது 3ஆம் வீடு. கூட பிறந்த சகோதர வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். அவங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் இனி இல்லை. சரிங்களா? இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கும் இந்த சனிவானுடைய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனிக்கிழமை என்று மாலை 6 மணிக்கு மேல் சனிவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு வாருங்கள். மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.